தங்கம் கிராம் ரூபாய் 13,000 நெருங்கியது. வெள்ளி விலை புதிய உச்சம் பற்றி பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனலை இது போன்ற தகவல்களை அப்லோட் செய்யும்போது உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆபரண தங்க விலை இன்று டிசம்பர் 26 1 கிராம் ரூபாய் 13,000 நெருங்கியுள்ளது. வெள்ளி விலையும் இன்று இன்னொரு புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. சர்வதேச பொருளாதார சூழல், அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் தங்கத்தின் விலை நிர்ணயிக்கப்படுகிறது. அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் இந்திய பொருட்களுக்கு 50% வரி விதிப்பு, அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பின் தொடர் சரிவு, சர்வதேச அளவிலான போர் பதற்றச் சூழல்கள் உள்ளிட்ட காரணங்களால் தங்கம் விலை உயர்ந்தும் குறைந்தும் வருகிறது. அந்த வகையில் தங்கத்தின் விலை டிசம்பர் 12 ரூபாய் 98,960 இருந்தது. டிசம்பர் 15 ரூபாய் 1,00,000 தாண்டி வரலாறு படைத்தது. இந்நிலையில் டிசம்பர் 23 ரூபாய் 1,02,160 என்ற புதிய உச்சத்தை தொட்டது. பவுனுக்கு ரூபாய் 1,600 உயர்ந்தது. 1 கிராம் தங்கம் ரூபாய் 200 உயர்ந்து ரூபாய் 12,770க்கு விற்கப்பட்டது. இந்நிலையில் இன்று டிசம்பர் 26 சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 70 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் ரூபாய் 12,890க்கும், பவுனுக்கு ரூபாய் 560 உயர்ந்து 1 பவுன் ரூபாய் 1,03,120க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலையும் கிராமுக்கு 24 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் ரூபாய் 254க்கும், 1 கிலோ கட்டி வெள்ளி ரூபாய் 2,54,000க்கும் விற்பனையாகிறது. கடந்த ஜனவரி 1ஆம் தேதி 1 கிலோ வெள்ளி விலை சுமார் 1 லட்சமாக இருந்தது. இப்போது ரூபாய் 2.45 லட்சமாக அதிகரித்துள்ளது. இதுகுறித்து வேதாந்தா குழுமத் தலைவர் அனில் அகர்வால் எக்ஸ் சமூக வலைதளத்தில் நேற்று கூறியதாவது: இந்த ஆண்டு வெள்ளி தனது உடன்பிறந்த உன்னத உலோகமான தங்கத்தின் நிழலிலிருந்து வெளியேறியுள்ளது. வெள்ளிக்கு இது ஒரு சிறப்பான ஆண்டாக அமைந்தது. வெள்ளியின் விலை டாலர் மதிப்பில் இந்த ஆண்டின் தொடக்கத்திலிருந்து இதுவரை 125% உயர்வை கண்டுள்ளது. தங்கத்தின் விலையும் இந்த ஆண்டு கணிசமாக 63% உயர்ந்தபோதிலும் வெள்ளி விலை உயர்வுடன் ஒப்பிடும்போது பாதி அளவுதான். வெள்ளியின் சகாப்தம் இப்போதுதான் தொடங்குகிறது. இது தனித்துவமானது, ஏனெனில் உள்ளார்ந்த மதிப்பையும் அதே சமயம் தொழில்துறை தேவையையும் கொண்ட ஒரே உலோகம் இதுவே ஆகும். சூரிய ஆற்றல் மின்கலன்கள், மின்சார பேட்டரி வாகனங்கள் என புதிய தொழில்நுட்பங்கள் எதுவாக இருந்தாலும் வெள்ளியை ஒரு முக்கிய மூலப்பொருளாக பயன்படுத்துகின்றன. இந்தியாவின் ஒரே வெள்ளி உற்பத்தியாளர் என்ற முறையில் எங்கள் குழுமத்தைச் சேர்ந்த இந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனத்தில் இதை நாங்கள் நேரடியாக கண்டுள்ளோம். வெள்ளியின் விலையில் ஏற்ற இறக்கம் இருக்கலாம், ஆனால் வெள்ளியின் அசாதாரண பிரகாசம் நிலைத்திருக்கும் என்று தெரிவித்துள்ளார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள். உங்கள் சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்யுங்கள். உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இதுபோன்ற வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்.